கார்த்தியை தவிர வேற யாரா நடிச்சிருந்தா வயிறு எரிஞ்சிருக்கும். 1001 டைட்டில்லயும் வேற யாரா நடிச்சிருந்தா வயிறு எரிஞ்சிருக்கும் அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. வாங்க என்னன்றத பார்க்கலாம். கார்த்தியா இருந்தங்காட்டி நாங்கெல்லாம் விட்டு போனா போதும் 1001 அப்படிங்கிற டைட்டிலுக்கு வேற யாராச்சும் எடுத்திருந்தாங்க குபு 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 எரிஞ்சிருக்கு. நம்மளால போன காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா. அடுத்த எம்ஜிஆராக விஜய் வருவாரு அப்படின்னு ஒரு விவாதம் எழுந்தப்ப எம்ஜிஆர் போல யாருமே வர முடியாது அப்படின்றதுதான் பல பேரோட கருத்தா இருந்துச்சு. அதற்கு காரணம் எம்ஜிஆரோட ராஜதந்திரம் அப்படியே. ஆனா தற்போதைய சூழல்ல எம்ஜிஆருக்கு வந்த பிரச்சனை தாங்க தளபதி விஜய் அவர்களுக்கு வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூத்தாடி அரசியல் தெரியாத கூட்டம் திரிஷா கிருத்தி சுரேஷ் இவங்களை வச்சு அவதூறு பரப்புறதுன்னு இது போன்ற பல பிரச்சனைகளும் புரட்சி தலைவருக்குமே ஏற்பட்டது தாங்க. அதையெல்லாம் கடந்து தாங்க முதலமைச்சர் சிம்மாசனத்தில் அமர்ந்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்களுக்கு மனசார நல்லது மட்டுமே செய்யணும்ன்ற ஒரே எண்ணம் காமராஜர் அவர்களுக்கு பிறகு எம்ஜிஆர் கிட்ட இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிட்ட இருந்துச்சு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு டெஃபினட்டா தளபதி விஜய் அவர்கள் கிட்ட தாங்க இருக்கு. கருப்பு எம்ஜிஆர்னா அது கேப்டன் தாங்க. ஆனா அடுத்த எம்ஜிஆர்னா டெஃபினட்டா அது தளபதி விஜய் தாங்க. வாத்தியார வச்சு விஜய் செய்யலான்னு பார்த்திருக்காரு சத்யராஜ். ஆனா அது இயற்கைக்கே பொறுக்கல போல. அதே டேட்ல படையப்பா ரீ ரிலீஸ் ஆகுதுங்க. 3 நாளைக்கு மேல ஷோ எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ விதியுடன் மோதுங்க, விஜயுடன் மோதாதீங்க. சோ தளபதியோட நெஞ்சில் கூடியிருக்கும் அன்பு தோழர்களே, அடுத்த எம்ஜிஆர் தளபதி தானே. சும்மா கமெண்ட் செக்ஷனை சதற அளவுக்கு ஃபயர் பண்ணிட்டு போங்க. அதனால் இந்த குரலுக்கு எதிரா இன்னும் இன்னும் எத்தனை குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயவே ஓயாது. எஸ் வாத்தியார் படத்திலையும் கார்த்தி